ஒரே போட்டியில 2 முறை சூப்பர் ஓவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகக்கோப்பை போட்டிகள் நடக்கக்கூடிய இந்த நிலையில தற்பொழுது ஒரே போட்டியில 2 சூப்பர் ஓவர் கொடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாலாஜி இணைஞ்சிருக்காரு. பாலாஜி, இந்த 2 முறை சூப்பர் ஓவர் கொடுக்கப்பட்டதற்கான இந்த முழு விவரத்தை நீங்க சொல்லுங்க. வணக்கம். T20 உலகக்கோப்பை தொடர்ல ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டி மிகவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நொடிக்கு நொடி இந்த போட்டியில திருப்பமுனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல இந்த லீக் போட்டி நடந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல பேட்டிங் பண்ணி 187 ரன்கள் குவிச்சாங்க. அதாவது ஒரு மிகச்சிறப்பான பேட்டிங்க்கு சாதகமான ஒரு ஆடுகளம்னு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தை சொல்லலாம். இதுல முதல்ல பேட்டிங் பண்ணி 6 விக்கெட் இழப்புக்கு தென்னாப்பிரிக்கா 187 ரன்கள் அடிச்சு. குறிப்பா அந்த அணி வீரர்கள் டிகாக் மற்றும் ரிக்கல்டன் 2 பேரும் ஒரு சிறப்பான அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 பேரும் அரை சதம் அடிச்சாங்க. 20 ஓவர் முடிவுல தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் அடிச்சிச்சு. தொடர்ந்து 188 ரன்கள் இலக்கை நோக்கி ஆப்கானிஸ்தான் ஆடிச்சு. ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா அதிரடியாவே விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அணியோட தொடக்க வீரர் ரஹ்மனுல்லா குர்பாஸ் ஒரு மிக சிறப்பான ஆட்டத்தை விளையாடி சிக்ஸர் மலை பொழிஞ்சாரு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல. அவர் 84 ரன்கள் குவிச்சாரு. இறுதி கட்டத்துல ரஷீத் கான் உள்ளிட்டோரும் சிறப்பாக விளையாடினதால கடைசியில 19.4 ஓவர்ல ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா அதே 187 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனிச்சு. குறிப்பா கடைசி ஓவர்ல ஆப்கானிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில அதை வீசின ரபாடா நோபால் உள்ளிட்ட இதெல்லாம் பண்ணதால ஓவர் ஸ்டெப் பண்ணதால அந்த ஓவரை ஆப்கான் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியே சொல்லலாம். இறுதியில ஆப்கானிஸ்தான் 187 ரன்கள் அடிச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா போட்டியானது சூப்பர் ஓவருக்கு சென்றுச்சு. சூப்பர் ஓவர் இங்கிடி வீசினாரு. இங்கிடி வீசின அந்த ஓவர்ல பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் 17 ரன்கள் அடிச்சு தென்னாப்பிரிக்காவுக்கு 18 ரன்கள் இலக்கு நிர்ணயிச்சாங்க. இத்தகைய சூழலை பார்த்தோம்னா திரும்பி 18 ரன்கள் இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அணி அந்த சூப்பர் ஓவர்ல பார்த்தோம்னா 17 ரன்கள் அடிச்சாங்க. கடைசி பால் 7 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில 6 அடிக்க அந்த போட்டியும் சூப்பர் ஓவர் சமனாச்சு. இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா 2வது முறை இந்த போட்டி சூப்பர் ஓவர்ல போயிட்டு இருக்கு. இந்த சூப்பர் ஓவரும் ஒருவேளை டைல முடிஞ்சிச்சுன்னா திரும்பி வெற்றி கிடைக்கிற வரைக்கும் சூப்பர் ஓவர் நடத்தப்படும். அதிகபட்சம் பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஓவர்லயே வெற்றி யாருங்கிறது தெரிய வந்துரும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.